இது பார்த்தீங்கன்னா, இந்த 2மே சேர்த்து ஒரே மாடல்ல தான். அதாவது இது தனி மாடலோ, இவங்க இந்த மாரி குடுத்துக்குறாங்க. இங்கிருந்து இது தனி மாடலோ, இங்கிருந்து இது ஃபுல்லாவே ஒரே மாடல். அப்படிதான் நாங்க எல்லா பாட்டும் எல்லா இன்ஸ்டிடியூட்லயும் பண்ணுவோம். உங்க இன்ஸ்டிடியூட்ல இந்த மாரி குடுத்துக்குறாங்க. ஸோ நோ இஷ்யூஸ். பட் பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் லார்ஜ் சாம்பிள். சாம்பிள் ஹைட் வந்து n கிரேட்டர் தென் 30. இதுக்கு பார்த்தீங்கன்னா, n வந்து லெஸ் தென் 30. இது வந்து சாம்பிள் ஐட்டம் வந்து n லெஸ் தென் 30. இது எல்லாமே கம்பைன் பண்ணி நான் சொல்லிடுறேன். பார்த்துக்குங்க. ஸோ இது பேசிக் ஃபார்முலா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். n லெஸ் தென் 30ங்கிறது ஸ்மால் சாம்பிள். இது பேசிக் ஃபார்முலா. என்னது? nங்கிறது சாம்பிள் சைஸ். x பார்ங்கிறது மீனோடது. சாம்பிள் மீன் இது. mu is also mean population mean. And s squared is the sample standard deviation. இதனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n மைனஸ் 1 வரும். பட் நார்மல் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸ், அதாவது இது வேரியன்ஸ். எஸ் ஸ்கொயர் வந்து வேரியன்ஸ். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n மைனஸ் 1 பார் n வந்தால் அது வந்து பாப்புலேஷன் வேரியன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் வேரியன்ஸ். ஸோ அந்த ஐடியா தான் இங்கே கொடுத்துக்கிறாங்க. சப்போஸ் 2 வேரியன்ஸ் வந்ததுன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போடுவாங்க. n1 n2 2 டிஃப்ரெண்ட் வேல்யூ இருக்கும். அப்போ இதை வச்சு இந்த ஃபார்முலா ஐடியா வச்சு போடுவாங்க. ஸோ இதே ஐடியா தான் S1 ஸ்கொயர் S2 ஸ்கொயரோட கான்செப்ட் படி இது ஃபார்முலா. இந்த ஓ இது இந்த கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா கை ஸ்கொயருக்கு யூஸ் பண்ணுறது. கை ஸ்கொயர் டெஸ்ட் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும் எல்லா இன்ஸ்டியூட்லையும். உங்களுக்கும் மேபி பாசிபிளாக இருக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இது எல்லாமே ஃபார்முலாஸ் தான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இப்போ என்ன பண்ண வேணும் அப்படின்னா ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க. ப்ராப்ளம் கொடுத்த முடியும் ஃபஸ்ட் எடுத்து முடியும் நம்ம என்ன பண்ண வேணும் அப்படின்னா ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 1 டைலா 2 டைலான்னு செக் பண்ணணும். 1 டைலா 2 டைலா செக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பாசிபிள் அந்த டெஸ்ட் வெதர்னு சொல்லிட்டு இல்லைன்னா அது கிரேட்டர் தென்னா லெஸ் தென்னா அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. மோர் தென்னா அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. அப்படிலாம் கொடுத்துருந்தா அதுக்கு பேர் 1 டைல்னு அர்த்தம். நார்மலாக தெர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் பிட்வீன் கொடுத்துருந்தாங்கன்னா அது 2 டைல்னு அர்த்தம். அதை மட்டும் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டிங்கன்னா போதும், அது உங்களுக்கு மார்க் அடிச்சு. டேபிள் ஈஸியாக பார்க்கலாம். டேபிள் பார்த்துக்கிறோம். நம்மளுக்கு 1 டைலா 2 டைலா ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதை செக் பண்ண பின்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா H0 டிஃபைன் பண்ணணும். இது 1 டைலா இருந்ததுன்னா மேபி மீன் ஆர் வேரியன்ஸ் இருந்ததுன்னா there is no significant between அப்படிங்கிற ஒரு வேர்டு 2 டைலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மோர் தென் லெஸ் தென் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி x1 பார் இஸ் லெஸ் தென் x2 பார் அந்த மாதிரி வந்து நம்ம டிஃபைன் பண்ணி போட்டுக்கலாம். நல் ஹைபோதசிஸ். சார் மூணாவது ஒர்க்கு என்ன பண்ணுறீங்க? நல் ஹைபோதசிஸ் டிஃபைன் பண்ண பின்னாடி என்னெல்லாம் கிவன் தட் கொடுத்துக்கிறோம் பார்த்துட்டு n லெஸ் தென் 30னா என்ன டெஸ்ட்டுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன டெஸ்ட்டு கொடுத்துக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். n லெஸ் தென் 30னா ஆல்ரெடி ஸ்மால் சாம்பிள் தெரியும். அதே மாதிரி n கிரேட்டர் தென் 30னா லார்ஜ் சாம்பிள் தெரியும். அப்போ என்ன டெஸ்ட்டுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்னென்ன டெஸ்ட் நமக்கு இருக்குது அப்படின்னா ஸ்மால் சாம்பிள் TF கை ஸ்கொயர் இருக்குது. லார்ஜ் சாம்பிள் 2 டெஸ்ட் தான். மீன் டெஸ்ட் இருக்குது, ஏன்னா ப்ரொபோஷனல் டெஸ்ட் இருக்குது. ப்ரொபோஷனல் டெஸ்ட் ஆர் மீன் டெஸ்ட் இது 2 தான் இருக்குது. அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி நம்ம வந்து ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணணும். இதுதான் தேர்டு பார்ட். ஸோ ஃபோர்த்து பார்ட் என்ன பண்ணணும்னா டேபிள் வேல்யூ. இங்கே நம்ம கால்குலேட்டர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த என்னென்ன கண்டுபிடிச்ச பின்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம், கால்குலேட்டர் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். ஃபிஃப்த்து ஒர்க் என்னன்னா லெவல் ஆஃப் செமி ஈக்குவல் என்னென்னு பார்த்துட்டு மேக்ஸிமம் கொடுத்தாங்கன்னா பாரு, கொடுத்தீங்கன்னா 5% எடுக்கணும். கொடுத்துட்டாங்கன்னா அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா அதை பார்த்துக்கணும். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு கேஸை பார்த்தீங்கன்னா 1 டைலா 2 டைலான்னு செக் பண்ணிப்பீங்க. அது செக் பண்ண பின்னாடி அங்கே போயிட்டு நம்ம என்ன டெஸ்ட்டோட டேபிளோ அந்த டேபிளை போய் ரெஃபர் பண்ணணும். அந்த ரெஃபர் பண்ண பின்னாடி என்ன பண்ணுறீங்க, அந்த டேபிளை ரெஃபர் பண்ணுறத வந்து நம்மளுடைய டேபிள் வேல்யூ. அந்த டேபிள் வேல்யூ நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண முன்னாடி 7th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன்க்ளூஷன். கன்க்ளூஷன் படி என்னென்னா கால்குலேட்டர் வேல்யூ சுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டேபிள் வேல்யூவாக இருந்ததுன்னா நம்ம கட்சிநாட்டு என்ன டிஃபைன் பண்ணணுமோ அது அசப்டேட், இல்லைன்னா ரிஜெக்டட். இதுதான் நம்மளோட ஐடியா. அசப்டேட் ரிஜெக்டுங்கிறது இது ஐடியா. இந்த 7 பாயிண்ட்ஸோட டிஸ்கஷன் தான் எத்தனை மாடலில் 5th and 6th மாடலில் அனோவா டேபிள் வரைக்குமே நம்மளுக்கு இதுதான் கான்செப்ட். எல்லாத்துக்குமே இதுதான் கான்செப்ட், இதுதான் பேசிக் ஐடியா. சரிடாங்கன்னு அதுக்கு உண்டான ஃபார்முலாஸை இது கொடுத்துக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன், கொஞ்சம் பார்த்துங்க. இது 5th and 6th மாடலோட கான்செப்ட்டுக்கு உண்டான ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா. இது ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் இன்ஸ்டேட் பண்ணிக்கிறேன், ஏன்னா 6:45 தான் டைமு. இது எல்லாமே ஃபார்முலாஸை கொஞ்சம் பார்த்துங்க. ஃபார்முலாஸை இப்போ நான் சொன்ன அந்த 7 பாயிண்டோட டிஸ்கஷன் தான் இந்த டேபிள் இருக்குது. இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா உனக்கு ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டோட ஃபார்முலா அண்ட் எல்லாமே இருக்கும். ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட் இதுலேயே எல்லா ஃபார்முலாஸ் வந்து என்னென்ன பண்ண போகிறோம் அப் டு கன்க்ளூஷன் வரைக்கும் கொடுத்துக்கிறேன். இந்த டேபிள் வேல்யூ இருக்குது, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. நம்ம இம்பார்ட்டன்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். எதுக்கெல்லாம் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா TF கை ஸ்கொயருக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இம்பார்ட்டன்ட். லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பற்றி தேவையே இல்லை.
லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டுக்கு அவன் ஒரு 4 வேல்யூ, அந்த 4 வேல்யூ மட்டும் மெமரி பண்ணா போதும் லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டுக்கு, அதாவது n greater than 30க்கு. சரி, இது எல்லாமே போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு டி டெஸ்ட்ல 2 இருக்குது. ஒண்ணு பார்த்தா சிங்கிள் மீன், அடுத்தது டபுள் மீன் ஆர் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 மீன்ஸ். இதனோட நேம் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 மீனோட கான்செப்ட் இது. எய்தர் டபுள் மீன் சொல்லுவாங்க, இல்ல டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 மீன்ஸ். அப்படின்னா ஜஸ்ட் இதுதான் ஃபார்முலா, நம்மளோட ஃபார்முலா இதுதான் ஃபார்முலா. ஜஸ்ட் இதை அனுப்பிடுறேன். ஆல்ரெடி பிடிஎஃப் மெட்டீரியல் அனுப்பிட்டு இன்னொரு கூட பிடிஎஃப் மெட்டீரியல் அனுப்பிடுறேன். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கங்க. n-1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இது எதுக்குன்னா டேபிள் வேல்யூ பாயிண்ட் அவுட் பண்ணுறது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இது வந்து கால்குலேட்டர் வேல்யூ பாயிண்ட் பிடிக்கும், இது உண்டான ஃபார்முலா. இது வந்து சிங்கிள் மீன் டெஸ்ட் வருது, இது வந்து டபுள் மீன் டெஸ்ட் வருது. நம்ம எஃப் டெஸ்ட் அடிக்கடி சொல்கிறதான். எஃப் டெஸ்ட் என்னது? வேரியன்ஸ் டெஸ்ட்டு, கிரேட்டஸ்ட் வேரியன்ஸ் நியூமரேட்டராகவும் ஸ்மாலஸ்ட் வேரியன்ஸ் டினாமினேட்டர் இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் மாறும். அந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமோட இது வந்து நியூமரேட்டரோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், இது பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த டேபிள் வேல்யூ பார்க்கணும். அதை வச்சு தான் நம்ம கன்க்ளூஷன் எல்லாத்துக்குமே சேம் தான். இது கால்குலேட்டர் வேல்யூ இல்லைன்னா டேபிள் வேல்யூ, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அக்செப்டட், என்ன ரிஜெக்டட். இது கை ஸ்கொயர் டெஸ்ட்டு. கை ஸ்கொயர் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்சர்வ் வேல்யூ அண்ட் எக்ஸ்பெக்டட் வேல்யூ அந்த கான்செப்ட் ஃபார்முலா இருக்கும். அல்லது டேபிள் வேல்யூ ஃபார்மேட் வச்சு ப்ராப்ளம் இருக்கும். டேபிள் வேல்யூ மேக்ஸிமம் 95% வந்து இந்த டேபிள் வேல்யூ பேஸ் பண்ண கொஸ்டின் நிறையா டைம் கேட்டுக்கிறாங்க. ஒரு 30-40% வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அப்போ கை ஸ்கொயர்லேருந்து கம்பல்சரி 2 கான்செப்ட் இருக்கனால கை ஸ்கொயர்லேருந்து ஒன்று கேட்க சான்ஸ் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இதனால் ப்ரீவியஸ் வந்து கேட்கலாம், இல்லை 2 பாட்டாக கேட்கலாம், 5 மார்க் 5 மார்க்காக கூட கேட்கலாம். அது என்னென்னு பார்த்துக்குங்க. இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், டேபிள் கொடுத்தாங்கன்னா என்னது? ஆர்டினா ரோ டோட்டல், சிடினா காலம் டோட்டல், என்னன்னா எத்தனை வேல்யூஸ் என்ட்ரி இருக்குதோ அத்தனை என்ட்ரிஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வேல்யூ கால்குலேஷன் எப்படி போகிறோம் நான் ப்ராப்ளம் கற்றுக் கொடுத்துக்கிறேன். அதை பேஸ் பண்ணி என்னது ரோ -1 காலம் -1 தான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், அதை வச்சு நம்ம இந்த டேபிள் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஸோ எப்பயுமே அந்த 7 கால்குலேஷன் நான் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து 7 பாயிண்ட் தான் எல்லா ப்ராப்ளத்துக்குமே வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து 7 பாயிண்ட். அது என்ன பாயிண்ட்டு எப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டேபிள் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதே ஐடியா தான். இதில் என்ன பண்ணணுமோ, ஸ்மால் சாம்பிளில் என்ன இந்த 7 பாயிண்ட்ஸ் சொல்லணும், இந்த 7 பாயிண்ட்ஸ் என்ன சொன்னனோ அதே ஐடியா தான் லார்ஜ் சாம்பிளுக்கும். ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகும். அந்த இந்த டேபிள் வேல்யூ நீங்கள் மெமரி பண்ணிட்டு போகணும். மேபி நீ அனுப்பின டேபிள் இருக்கலாம், நீ ஒரு டேபிள் அனுப்புன. லார்ஜ் சாம்பிள் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் சேலஞ்ச். இந்த டேபிள் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது, கொடுக்கலன்னா நீங்கள் மெமரி பண்ணிட்டு போகணும். அட்லீஸ்ட் எது மெமரி பண்ணிட்டு போகிறீங்கன்னா இந்த 2 டேலோட டெஸ்ட்டோட வேல்யூஸும் அண்டு ரைட் ஹேண்ட் ஸ்டைல்ஸோட வேல்யூஸும் போட்டுக்குங்க. லெஃப்ட் ஹேண்டுக்கு வந்து மைனஸ் வேல்யூ தான், இது இருக்கிற மைனஸ் வேல்யூ தான் லெஃப்ட் ஹேண்ட். அட்லீஸ்ட் இந்த 3 வேல்யூஸாச்சு மெமரி பண்ணிங்க. சம் கொஸ்டின் என்ன பண்ணுவான்னா அவனே வந்து கொடுத்துருவான், 1% லெவலுக்கு வந்து இவ்வளோ வேல்யூ அப்படின்னு சொல்லிடுவான். 0.01ஓட வேல்யூஸ் இவ்வளோன்னு சொல்லிடுவான் டேபிள் வேல்யூவை. அதை கூட நம்ம பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்படி கொடுக்கலன்னா நம்ம லாக் ஆயிடுவோம். அட்லீஸ்ட் இதை நீங்கள் பார்த்துங்க. இல்லை உங்கள் டேபிளில் கொடுத்துக்கிறாங்கன்னா செக் பண்ணிங்க. டேபிளில் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க, ஒரு சில சார் வந்து டேபிள்லேயே கொடுக்க சான்ஸ் இருக்குது. அதனால் இது கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கங்க இந்த டேபிள் வேல்யூ. ஸோ அதே 7 பாயிண்ட்ஸ் தான் இங்கே வந்து நம்ம மினிமைஸ் பண்ணிட்டேன். பட் அதே 7 பாயிண்ட்ஸ் இங்கே இன்க்ளூட் ஆகும். அதாவது 5 பாயிண்ட்ஸாக டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இங்கே இன்க்ளூட் ஆகுது. இங்கே டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ங்கிறது ஒன்று வராது. அதுக்கு பதிலாக வந்து கன்க்ளூஷன் வரும். அடுத்து டேபிள் வேல்யூ, இதுக்கு வேணால் டேபிள் வேல்யூ என்ட்ரி பண்ணிங்க. இதில் வந்து டேபிள் வேல்யூ இருக்கும். டேபிள் வேல்யூ தான் அங்கிருந்து பார்த்து எழுதிடும்ல கன்க்ளூஷன். கன்க்ளூஷன் சேம் ஐடியா தான். நம்ம ஸ்மார்ட் சாம்பிள் என்ன பார்த்தோமோ அதே ஐடியா தான். இங்கே என்னென்னா மீன் டெஸ்ட் அண்டு ப்ரொபோஷனல் டெஸ்ட். இங்கே மீன் டெஸ்ட் என்ன? சிங்கிள் மீன் டபுள் மீன், இதுக்கும் சிங்கிள் மீன் டபுள் மீன். அந்த கான்செப்ட் படி தான் இங்கே ப்ராப்ளம் ரன் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். இந்த மீன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்மால் சாம்பிளில் பார்த்த ஃபார்முலாவே தான் டி டெஸ்ட்டோட ஃபார்முலா. டபுள் மீன் டெஸ்ட்டோட ஆல்ரெடி நம்ம டி டெஸ்ட்டில் பார்த்த ஃபார்முலாவே தான் இதுவும். சரி, 2 ஃபார்முலாவும் அங்கே இன்க்ளூட் ஆகிறது தான். நம்ம மெயினாக பார்க்க வந்து ப்ரொபோஷனல் டெஸ்ட் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். அங்கே எந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க தியரிட்டிக்கல் கொஞ்சம் செக் பண்ணிட்டு போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போட முடியும். ஏன்னா கொஞ்சம் லாக் ஆகிடுவீங்க. தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய மேபி நான் சொன்னல ஃபார்முலா தெரிஞ்சால் நம்மளுடைய சிலபஸ் முடிஞ்சு என்ன இதுதான் நம்மளுக்கு மேக்ஸிமம் பார்த்தா 5th மாடலோட நீங்கள் சொன்னீங்களே 5th மாடலோட பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் ஓரளவுக்கு சில நம்ம ஓட்டிடலாம். அதேமாதிரி 6th மாடலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் ஃபார்முலா முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் ஹாப்புக்கு உண்டான ஃபார்முலா இதுதான். இதுக்கு ரிகார்டிங் ப்ராப்ளம் தான் வரும். அடுத்த கான்செப்ட் பார்த்தா தான் நம்ம பார்த்தோம்னா அனோவாலேருந்து ஒரு 10 மார்க் வரும்னு. இது அனோவாவில் பார்த்தீங்கன்னா 3 வே இருக்குது சரிங்களா. இது வந்து 1 வே அனோவா, 2 வே அனோவா, 3 வே அனோவா. சிபிடிம்பாங்க. சிபிடினா கம்ப்ளீட் பிளாக்டு டிசைன்பாங்க. அடுத்தது ஆர்பிடிம்பாங்க. ஆர்பிடினா ரேண்டமைஸ் பிளாக் டிசைன்பாங்க. அடுத்தது லாட்டின் ஸ்கொயர் எல்எஸ்டிம்பாங்க.
லாட்டின் ஸ்கொயர் டிசைன். லாட்டின் ஸ்கொயர் டிசைன் இதுதான் ஒன் வே, டூ வே, த்ரீ வே. இந்த ஒன் வேன்னு நம்ம என்ன பண்ணுவோம் ஆல்ரெடி சொல்லிக்கிறோம், எய்தர் ரோ வைஸ் ஆர் கால வைஸ். இது பார்த்தா கால வைஸ் கால்குலேஷன். அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து எஸ்எஸ்சியோட கான்செப்ட் வச்சு நம்ம போடுவோம். எய்தர் கால வைஸ் சம்மேஷன் வச்சு என்னென்ன ஃபார்முலாஸ் வேணுமோ அந்த ஃபார்முலாஸ் மொத்தம் 7 கால்குலேஷன். இந்த 7 கால்குலேஷன் அப்ளை பண்ணிட்டு நம்ம ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ அதுக்கு உண்டான டேபிள் என்னன்னா இதுதான் அதுக்கு உண்டான டேபிள். சோர்ஸ் ஆஃப் வேரியன்ஸ்க்கு வந்து என்னது, நம்ம காலத்தை தான் கண்டுபிடிக்கிறோம். அதனோட எரரோட ஃபார்முலா எம்எஸ்சியோட ஃபார்முலா எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரீவியஸ் 7 ஃபார்முலா வச்சு கால்குலேஷன் பண்ணிப்போம். ஜஸ்ட் என்ட்ரி பண்ணால் போதும். ஜஸ்ட் என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்ளத்தை ரன் பண்ணி போட்டால் போதும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஃபார்முலாவே வேறு. நான் சும்மா சாம்பிள் எழுதிக்கிறேன். என்னென்னா கிரேட்டஸ்ட் வேரியன்ஸ் டிவைடட் பை ஸ்மாலஸ்ட் வேரியன்ஸ். மேபி நான் இங்கே எழுதின கண்டிஷன் வந்து எம்எஸ்இ கிரேட்டர் தென் எம்எஸ்சியாக இருந்தால் நியூமரேட்டரில் வரும். சப்போஸ் எம்எஸ்சி இஸ் கிரேட்டர் தென் எம்எஸ்சிஇயாக இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா என்னவா இருக்குன்னா இந்த கேஸுக்கு எம்எஸ்சி டிவைடட் பை எம்எஸ்சின்னு வரும். எது கிரேட்டஸ்ட் வேரியன்ஸோ அதுதான் கண்டிப்பாக வரும். நியூமரேட்டரா டினாமினேட்டரா பார்த்தீங்கன்னா மாற்றி வரும். இது ஒன் வேக்கு எத்தனை இருக்குது? ஒன்லி 2 ரோஸ் மட்டும் இருக்குது. இதே 2 வேஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ண போகிறோம், ரோ வைஸும் கால்குலேஷன் கண்டுபிடிக்க போகிறாங்க சம்மேஷனை, கால வைஸும் சம்மேஷனை கண்டுபிடிக்க போகிறாங்க. அப்போ அதுக்கு உண்டான ஃபார்முலா என்ன ஆகும்? ஆல்ரெடி 7 பார்த்தோம். ரோ வைஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்கு +2 ஆட் ஆகும். டோட்டலாக 9 ஃபார்முலாஸ் இதுக்கு வரும். அந்த 9 ஃபார்முலா வச்சு 3 காலமாக ஆட் ஆகும், 3 ரோவை ஆட் ஆகும். ஸோ அதே ஐடியா தான். அடிஷனாக யார் வந்துக்கிற ப்ரீவியஸ் காலத்துக்கு முன்னாடி இந்த 2 அடிஷனாக வந்திருப்பாங்க. மீதி கால்குலேஷன் ஒன் வேல எத்தனை கால்குலேஷன் போட்டிங்களோ அதே கால்குலேஷன் தான். அதே கால்குலேஷன் தான் வரும். இதுக்கு மட்டும் சும்மாலாம் செஞ்சு ஃபார்முலா. இதுக்கு மட்டும் எஸ்எஸ்சி மட்டும் போட்டிங்கன்னா ஒன் வே, எஸ்எஸ்ஆர் சேர்த்து வந்தால் இது 2 வே. அப்போ அதனோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் போட்டு அங்கே என்ன பார்த்தீங்க, காலம் மட்டும் பார்த்தீங்க, எரர் பார்த்தீங்க. இப்போ அடிஷனாக ஒன்று ஆட் ஆகுதுன்னா இது ரோவும் சேர்த்து பார்க்குறீங்க. சரி, ரோவும் சேர்த்து பார்த்து இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய 2 வே. 2 வேவோட அனதர் நேம் என்ன? ரேண்டமைஸ் பிளாக்டு டிசைன். ரேண்டமைஸ் பிளாக்டு டிசைன். சார் கடைசி கான்செப்ட் லாட்டின் ஸ்கொயர் டிசைன். லாட்டின் ஸ்கொயர் டிசைனுக்கு என்ன கான்செப்ட் சொல்லுங்க? ரொம்ப இம்பார்ட்டன்ட். என் வந்து கிரேட்டர் தென் 2 இருக்கணும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். லெஸ் தென் 2 இருக்கக்கூடாது, ஆர் ஈக்குவல் 2 இருக்கக்கூடாது. ஈக்குவல் 2 இருக்கக்கூடாது லாட்டின் ஸ்கொயர்ல. லாட்டின் ஸ்கொயர்னா என்ன சொல்கிறேன், அந்த டேபிள் கண்டென்ட் பார்த்தோன்னா ஸ்கொயர் கான்செப்ட் இருக்கணும். மேபி 3/3 இருக்கலாம், இல்லை 4/4 இருக்கலாம். பட் நாட் ஃபார் எக்ஸாக்ட்லி 2/2 இருக்கக்கூடாது. அந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனால ரீசன் எதனாலனா இந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எம்எஸ்சியோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் n-2 இருக்குது. சப்போஸ் n = 2 நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா டஸ் நாட் எக்ஸிட் ஆகிடும். அதனால தான் இந்த கேஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து n வந்து கிரேட்டர் தென் 2ன்னு எடுக்கிறோம். நாட் ஃபார் லெஸ் தென் 2 ஆர் நாட் எக்ஸாக்ட்லி 2ன்னு எடுக்கிறோம். ஒன்லி ஃபார் கிரேட்டர் தென் 2 மட்டும் தான் எடுத்து போடுவீங்க. இதுக்கு அனதர் நேம் என்ன சொல்லிக்கிறாங்க? 3-வே அனோவா. 3-வே அனோவோட அனதர் நேம் என்ன? LST. LSTனா லாட்டின் ஸ்கொயர்ட் டிசைன். லாட்டின் ஸ்கொயர்ட் டிசைன். இதுக்கு என்னன்னா ஆல்ரெடி 2-வேக்கு வந்து 9 ஃபார்முலா பார்த்தோமா, இதுக்கு அடிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கான்செப்ட் பேஸ் பண்ணி 2 ஃபார்முலா பார்ப்போங்க. ட்ரீட்மெண்ட் பேஸ் பண்ணி அப்போ 9 + 2 எவ்வளோ ஆகுது? 11 ஃபார்முலா. அப்போ இது டோட்டலாக எவ்வளோ ஃபார்முலா வருது? ட்ரீட்மெண்ட் அரேஞ்ச் பண்ணிட்டு பார்ப்போம். அப்போ அதனோட ஃபார்முலா சேர்த்து 11 ஃபார்முலாஸ் இதுக்கு வந்துடும். எது ட்ரீட்மெண்ட்ஸ்? எஸ்எஸ்டி, எம்எஸ்டி. அதாவது நம்ம இந்த கால்குலேஷனை 2-வேல என்ன போட்டிங்களோ அதே கால்குலேஷன் அப்ளை பண்ணுவீங்க. 2-வேக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா அங்கே ஏபிசின்னு பிளாக் கொடுத்துருப்பாங்க. ஏபிசிடி அந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும். அப்படி மாற்றி மாற்றி வரதை என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் அப்படியே வச்சு போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அதுக்கு நியூ அரேஞ்ச் பண்ணுவீங்க. நியூ அரேஞ்ச் என்னன்னா ஏ தனியாக அரேஞ்ச் பண்ணி, பி தனியாக அரேஞ்ச் பண்ணி, சி தனியாக அரேஞ்ச் பண்ணி, டி தனியாக அரேஞ்ச் பண்ணி அதுக்கு நீங்கள் தனித்தனியாக வேல்யூஸ் பாயிண்ட் அவுட் பண்ணுவீங்க. அதுக்கு தான் வந்து நம்ம எஸ்எஸ்டி கால்குலேஷன் அப்ளை பண்ணுறாங்க. ட்ரீட்மெண்ட் கால்குலேஷன் சொல்லிட்டு தனியாக அப்ளை பண்ணுறாங்க. திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இன் லாட்டின் ஸ்கொயரில். அப்போ டோட்டலாக எவ்வளோ ஆயிடுது? இங்கே பாருங்கள், இதுக்கு 2 அடிஷனல் ஆகிடும். எம்எஸ்ஆர் அப்படிங்கும்போது இங்கே எஸ்எஸ்டின்னு ஒன்று வந்துடுது. ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிக்கனால எஸ்எஸ்டின்னு வந்துடுது அடிஷனல் ஃபார்முலா. அப்போ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் பார்த்தது எத்தனை ரோ வந்தது? 3 ரோ வந்தது. அது ரோ ஒன்று ஆட் ஆச்சு. இப்போ இது அடிஷனல் என்ன ஆகும்? ட்ரீட்மெண்ட்னு ஒன்று ஆட் ஆகும். இந்த எரருக்கு மேலே இங்கே ட்ரீட்மெண்ட்னு வரும், கீழே தான் எரர் இருக்கும். அப்போ அந்த இதுதான் வந்து நம்மளுடைய அனோவா டேபிள். ட்ரீட்மெண்ட்னு ஒன்று வந்துடும். அப்போ டோட்டல் எவ்வளோ ஆச்சு? 4 ஆச்சு. அந்த 4ல் திரும்ப என்ன பண்ணுவீங்க? 4க்கும் H0 டிபெண்ட் பண்ணி போடுங்க. இது ஒவ்வொன்றுக்குமே H0 ரொம்ப இம்பார்ட்டன்ட். H0 டிபெண்ட் பண்ணி தான் போடணும். H0 இல்லாமல் ப்ராப்ளமே சால்வ் பண்ணக்கூடாது. சப்போஸ் மறந்துட்டாலும் இந்த கால்குலேஷன் முடிச்சுட்டு இங்கேயாச்சும் H0 டிபெண்ட் பண்ணிடுங்க.
row wise, there is no difference between row wise, column wise and treatment wise. செக் பண்றீங்க, டேபிள் வேல்யூ பார்க்குறீங்க, எஃப் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அடுத்தது என்னது? டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டேபிள் வேல்யூ இது வந்து அனோவா டேபிள். இது நார்மலா டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும். நியூமரேட்டர் டிகிரி, டினாமினேட்டர் டிகிரினா அதுக்கப்புறம் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கன்க்ளூஷன் கம்ப்ளீட் பண்ணி போடணும். இவ்வளவுதாம்மா. பார்த்தா நம்ம சின்னதாக தான் இருக்க மாதிரி இருக்கும். இவ்வளவுதான் கான்செப்ட். இந்த ஃபார்முலா வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், 30 மார்க் உங்க கையில். சரிங்களா? 30 மார்க் கையில். இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, சிங்கிள் மீன் டெஸ்ட், டபுள் மீன் டெஸ்ட் அண்டு எஃப் டெஸ்ட் அண்டு கை ஸ்கொயர் டெஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டா வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நான் சீக்கிரம் டப்னு அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் 3 டைப் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் மீன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா டேட்டா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா டேட்டா கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா வச்சுங்க சம் ஆஃப் த டிஃபரன்ஸ் ஆஃப் த மீன் அண்ட் கிவன் டேட்டான்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிக்க இன்டைரக்ட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 3 டைப் இருக்குது, 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 இதுக்கு ஒரு 2 டைப் இருக்குது, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைப் இருக்குது, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைப் தான் இருக்குது. அப்போ பார்த்த மொத்தம் 5 தான் பார்க்குறோம். பட் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா 3, 6, 9, 11, 12. அப்போ 12 கான்செப்ட் இதில் இருக்குது. சரிங்களா? இதில் ஒரு 12 கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி ஐடியா எடுத்திங்கன்னா லார்ஜ் சாம்பிள் எடுத்துட்டாலும் இப்போ நான் சொன்ன மாதிரி தான். இதுக்கு மேக்ஸிமம் டேட்டா கொடுக்க மாட்டேன். ஏன்னா n கிரேட்டர் தன் 30 இருக்குதுல்ல, n கிரேட்டர் தன் 30 இருக்கும்போது இதில் டேட்டா வேல்யூஸ் வராது. நல்லா பார்த்தீங்கன்னா இதில் டேட்டா வேல்யூஸ் வராது. டேரெக்டாக மீன் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ வரும். டேரெக்டாக எக்ஸ் பார் வேல்யூ, மியூ வேல்யூ அண்ட் இன்னொன்று யார், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ. இது 3 வேல்யூ டேரெக்டாக கொடுத்துருவாங்க. அதே கான்செப்ட் இங்கே அப்ளை பண்ணுவீங்க. பட் இன் ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கான்செப்டில் நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். அவன் எந்த மாதிரி கொடுக்குறான், எப்படி கிவன் தட் கொடுக்குறான் அப்படிங்கிற ஐடியா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி போடுவாங்க. ஸோ அதுதான் இதில் மெயினாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தவிர மற்றபடி நம்ம ஃபார்முலா தெரிஞ்சுட்டா போடும். அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் சொன்னது 1 டெய்லா 2 டெய்லா. ஏன்னா டேபிள் கண்டுபிடிக்கும் போது நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. 1 டெய்லா 2 டெய்லாங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். நான் ஆல்ரெடி சொன்னதான் 1 டெய்ல் 2 டெய்ல் எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். கிவன் ப்ராப்ளத்தை வந்து மோர் தென் அந்த மாதிரி வேர்டு, லெஸ் தென், கிரேட்டர் தென் அந்த மாதிரி, இல்லை ஹைலி, லோ, டிக்ரீசிங், இன்க்ரீசிங் எந்த மாதிரி வேர்டு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பிளான் பண்ணிக்கிங்க. அது கண்டிப்பாக 1 டெய்ல் டெஸ்ட் தான். அப்போ அந்த டெஸ்ட் டேபிளில் போயிட்டு நம்ம 1 டெய்ல்னு ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த 1 டெய்ல் டேபிளில் போயிட்டு நீங்கள் வேல்யூஸ் பார்த்து செக் பண்ணணும். அதே மாதிரி 2 டெய்ல் பார்த்து நீங்கள் வேல்யூஸ் பார்த்து செக் பண்ணணும். சப்போஸ் இதை மாற்றி போட்டிங்கன்னா ஒரு சில பேக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு 0 மார்க் கொடுத்துறாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. 1 டெய்லா 2 டெய்லா பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்ணி போடுங்க. சரிங்கம்மா? இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 4 பாயிண்ட் தான். என்ன பார்க்க போகிறோம்? 1 டெய்லா 2 டெய்லாம் பார்க்க போகிறீங்க. என்ன டெஸ்ட், n வந்து கிரேட்டர் தென் 30 லெஸ் தென் 30 பார்க்க போகிறீங்க. ஸ்மால் சாம்பிளா லார்ஜ் சாம்பிளா டெஸ்ட் வந்து செக் பண்ணிடுவீங்க. டெஸ்ட் வந்து செக் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்ன டெஸ்ட்டுன்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராப்ளத்தை ரன் பண்ணி பார்க்கணும். இவ்வளோதான் ஃபார்முலா. இப்போ இந்த சீட்டு ஃபுல்லாக உனக்கு சென்ட் பண்ணிடுறேன். கொஞ்சம் கோத்ரூ பண்ணிவிட்டு உங்களோட மெட்டீரியலையும் கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியாடா கண்ணு? இதை 5th and 6th